வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் சேவரட்டுடைய ஸ்பைரல் பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தாவை டியூரம் வீட் வச்சு செய்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதனால் வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் உப்பு, எண்ணெய் மற்றும் சேவரட்டுடைய ஸ்பைரல் பாஸ்தா சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இதை 6 நிமிடம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் ஆனதன் பிறகு இதை தண்ணியிலிருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய வெங்காயம் மற்றும் உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5 நிமிடம் இதை நல்லா வதக்கிக்கலாம். அதன் பிறகு பொடியாக நறுக்கிய தக்காளி சேர்த்து அடுத்து ஒரு 5 நிமிடம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அடுத்து ஒரு 2 நிமிடம் இதை நல்லா வதக்கினதன் பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து சிறுந்தியில் வச்சு 3 நிமிடம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மிளகுத்தூள் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டதன் பிறகு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தா மற்றும் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மேலே சேர்த்து எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு ஒரு முறை கடைசியாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சுவையான சுலபமான பெப்பர் சிக்கன் பாஸ்தா ரெடி. சேவரட்டுடைய ஸ்பைரல் பாஸ்தா வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் பாஸ்தா செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.